ஸோ ஹார்ட்டில் நம்மளுக்கு என்ன தொந்தரவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங்னால இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுது. ஸோ இதே மாதிரி உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் வந்து இரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுமோ அங்கங்கெல்லாம் வந்து அதற்குரிய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. காலில் வந்து புண்ணாகும், அதுக்கப்புறம் காலே வந்து ரொம்ப நாள் இருக்கும் போது வந்து கால் எடுக்கிற வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். அது போக ஸ்ட்ரோக் வரலாம். அதே தான் லைக் மூளைக்கு போகிற இரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆகும். இது தவிர நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள், கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாகிறது, அது போக வந்து நம்மளுக்கு வேற நிறைய இடங்கள்ல புற்றுநோய்கள், வாயில் இருக்கிற புற்றுநோய், தொண்டையில் இருக்கிற புற்றுநோய், பிளாடர், யூரின் பிளாடர், மூத்திரப்பைன்னு சொல்ற அங்க இருக்கிற புற்றுநோய், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்து புற்றுநோய் விளைவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங்னால வர்றது. இது போக இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை, போத் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், இந்தந்த வேரியஸ் லெவல்ஸில் வந்து ஸ்மோக்கிங்னால வந்து பாதிப்பு வருது. ஸோ வருமுன் காப்போம்னு நம்ம சொல்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறதை விட நம்மளுக்கு ஸ்மோக்கிங் ஒரு இதை நிப்பாட்டுறதுனால வந்து நம்மளுக்கு இந்த நன்மைகள்லாம் நம்மளுக்கு வந்து வராமல் வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.